முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற டாக்டர் ஐயப்பன் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சகோதரர் கார்த்திகேயன் அவர்களே, ஷாம் பிரபாகரன் அவர்களே, இன்பராஜ் அவர்களே, நாகேந்திரன் அவர்களே, 8ஆம் ஆண்டு சிறப்பு விழாவில் பங்கேற்று சிறப்பு சேர்த்திருக்கின்ற அன்பிற்கினிய ஐயா பார்த்தசாரதி அவர்களே, மரவிலங்கு நகர் 17ஆவது வார்டு நகர்மன்ற உறுப்பினர், சிறந்த சமூக செயல்பாட்டாளர் அன்பிற்கினிய லயன் விஜயகுமார் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிறந்த சொற்பொழிவாளராக களப்பணியாளராக களமாடி கொண்டு வருகின்ற சமூக போராளி சிங்க கணேசன் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கைப்பந்து விளையாட்டின் சர்வதேச வீரர், தமிழ்நாட்டில் பல வீரர்களை அடையாளப்படுத்துகின்ற ஒரு நட்சத்திரமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர் சிவராமன் அவர்களே, தன்னுடைய சமூக சேவைகள் மூலமாக விருதுகளை பெறுவதற்காக வருகின்ற நமதிருக்கின்ற பெருமைக்குரிய ஆயப்பாடி முஜிபுர் ரஹ்மான் அவர்களே, முருகன் சாமி அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, பாஸ்கர் அவர்களே, விநாயகம் அவர்களே, ஹரிச்சந்திரன் அவர்களே, லோகநாதன் அவர்களே, பிரியா, காயத்ரி, உதயகுமார், பசுமை சரண் உள்ளிட்ட இனிய தோழர்களே, நிகழ்ச்சியில் வரவேற்பு நல்கியிருக்கின்ற மோகன் உள்ளிட்ட அன்புக்குரிய நண்பர்களே, நிகழ்ச்சியை வண்ணத்தமிழாக இருந்து நிலங்க வரவேற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற கவிஞர் சிவசக்தி பாண்டியன் அவர்களே, விமல்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் என்னுடன் பங்கேற்றிருக்கின்ற திராவிட வெற்றிக் கழகத்தினுடைய மாநில செயலாளர் பாசத்துக்குரிய நாளை பார்த்திபன் அவர்களே, தாம்பரம் மாநகர கழகத்துடைய செயலாளர் அன்புக்கினிய ராஜா முகமது அவர்களே, பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற பார்த்தசாரதி அவர்களே, ஒன்றிய செயலாளர் ஏகாம்பரம் அவர்களே, பங்கேற்றிருக்கின்ற சத்யா, ராஜபாரதி, முத்து உள்ளிட்ட இனிய தோழர்களே, பெருந்தொழிலாக இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்குடைய முதல்கள் வணக்கத்தை வாழ்த்துக்களை உரித்தாக்குகின்றேன். நிகழ்ச்சியில் துவக்கத்தில் உரையாற்றுவதற்கு எனக்கு அனுமதி அளித்த கோபிநாத் அவர்களுக்கும் அனுமதியை எனக்காக வாதாடி பெற்று தந்த அண்ணன் கணேசன் அவர்களுக்கும் நான் நன்றி கூறுகின்றேன். காரணம், இந்த நிகழ்ச்சி முடித்துவிட்டு ஒரு கிறிஸ்தவ திருமணம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பங்கேற்கின்ற அந்த விழா, அந்த விழாவில் பங்கேற்க வேண்டிய கடமைப்பாட்டில் தான் கொஞ்சம் என்னை முன்பே பேச அனுமதிகள், நான் பேசிவிட்டு விடைபெறுகிறேன் என்று சொன்னதின் பேரில் இந்த வாய்ப்பை தந்திருக்கின்றீர்கள். மனித உரிமைகள் இன்றைக்கு ஒரு பேசு பொருளாக மாறிக்கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் இது ஒரு இயக்கமாக நாம் முன்னெடுத்து செல்வது என்பது சால சிறந்த ஒன்றாக இருக்கிறது. உலகம் உறங்கிக் கொண்டிருந்த போது தான் மட்டுமே விழித்துக் கொண்டிருந்த இந்திய அரசியல் சாசனத்துடைய தந்தை அண்ணல் அம்பேத்கருடைய திருவுருவப்படத்தையும், ஜபிக்கின்ற உதவியை காட்டிலும் சேவை செய்த கரங்களே சிறந்தது என்று சொன்ன அன்னை தெரேசா அவர்களையும் விழித்திருந்த போதெல்லாம் ஏதாவது ஒன்றை இந்த சமூகத்தில் செய்திட வேண்டும் என்ற கனவுகளோடு இளைய வாழுமாரிகளுடைய இதய கோடுகளில் கனவுகளை விதைத்த அனுபிச்சாரை அப்துல் கலாம் அவர்களையும் அவர் வழிகாட்டிகளாக கொண்டு இந்த மனித உரிமைகள் அமைப்பு
ஒரு சிறப்பான பணியை மேற்கொண்டு வருகின்றீர்கள். மாதங்களில் சிறந்த மார்கழி என்று சொல்வார். அந்த மார்கழி மாதத்தில் மனித உரிமைகளுக்கான ஒரு நவாடுகின்ற வாய்ப்பை நீங்கள் தந்திருக்கிறீர்கள். கண்ணன் சொன்னார், அவருக்கு இருக்கின்ற ஒரு சிறப்பெல்லாம் உலகத்தின் அதிசயங்கள் எல்லாம் தானாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். எனவேதான் மாதங்களில் நான் மார்கழி என்று சொன்னான், காலங்களில் நான் வசந்தம் என்று சொன்னான், மலர்களில் நான் மல்லிகை என்று சொன்னான், ஒளிகளில் சூரியன் என்று சொன்னான், நட்சத்திரங்களில் நான் சந்திரன் என்று சொன்னான், மரங்களில் ஆலமரம் என்று சொன்னான், பசுக்களில் காமதே என்று சொன்னான், ஏழைகளில் ஐராவதம் என்று சொன்னான். இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வந்த அந்த கண்ணன் இப்பொழுது இருப்பார்களானால் கண்ணனிடம் கேட்டால், அமைப்புகளில் நீ எதுவாக இருந்து வருவாய் என்று கேட்டால், கோபிநாத் தலைமையில் இயங்குகின்ற மனித உரிமைகளுக்கான அமைப்பாக நான் இருந்து வருகிறேன் என்று சொல்வார். அந்த அளவுக்கு உங்களுடைய பணிகள் சிறப்பாக கொரோனா காலம் தொட்டு சிறப்பாக நீங்கள் நடத்தி கொண்டு வருகின்றீர்கள். டிசம்பர் 10ஆம் தேதி நடைபெற வேண்டிய இந்த நிகழ்ச்சி டிசம்பர் 21 நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு இருக்கிற மகிழ்ச்சி எல்லாம் எந்த மனித உரிமைகளுக்கான கனவுகளை நீங்கள் இதயத்தில் சுமந்திருக்கின்றீர்களோ அந்த கனவுகளை நாளும் இதயத்தில் சுமந்தது. என்றால் ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்குமேயானால் ஐரோப்பாவுடைய நந்தவனம் என்று சொல்லப்படுகின்ற ஆல்ப்ஸ் மலைகளின் அடிவாரத்தில் அமைந்திருக்கின்ற சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கின்ற ஜெனீவா நகரில் இருக்கின்ற மனித உரிமை ஆணையத்தில் உரையாற்ற வேண்டும் என்ற தாகமும் தவிப்பும் மனித உரிமைகளுக்காக பணியாற்றுகிறவர்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். அந்த வாய்ப்பை செப்டம்பர் 25ஆம் தேதி பெற்று அந்த ஐநா மன்றத்தின் விசாலமான ஏறக்குறை உலக நாடுகளின் அத்தனை கொடிகளில் பறக்கின்ற அந்த நாடுகளில் உள்ளே சென்று உரையாற்றுவதற்கான வாய்ப்புகள் என்பது அது எந்த நாடு பிரதிநிதிகளாக இருந்தாலும் 90 வினாடிகள் தான் பேச முடியும். அந்த 90 வினாடிகளில் நீங்கள் சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லாக வேண்டும். இல்லை என்று சொன்னால் காலதி ஆகியோரும் அடுத்தவர் பேச அழைக்கப்படுவார்கள். நான் உரையாற்ற அழைக்கப்பட்ட போது ஒரு தமிழ் பெண்ணிடம் இருந்தது. பல மேடைகளில் பேசியிருக்கிறோம், லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் மாநாடுகளில் பேசியிருக்கிறோம். ஆனால் உலகத்தில் உச்சபட்ச மன்றமாக இருக்கின்ற நம்முடைய நாட்டை எடுத்துக்கொண்டால் உள்ளாட்சி மன்றம் சொல்வார்கள், சட்டமன்றம் சொல்வார்கள், நாடாளுமன்றம் என்று சொல்வார்கள். இந்த மன்றங்களுக்கெல்லாம் மூலமாக இருப்பது ஐநா மன்றம். அந்த ஐநா மன்றத்தில் பேச வேண்டும் என்ற அந்த தவிப்பு இருக்கின்ற போது அன்று மட்டுமே ஏறக்குறை 225 நாடுகளுடைய பிரதிநிதிகளும் அமைப்புகளும் பெயர்களை பதிவு செய்து வைத்திருக்கிறார். மதிய உணவு முறையில் நாட்டுடைய பிரதிநிதிகள் அம்பாசிடர்கள் பேசுவார், தூதுவர்கள் பேசுவார். அதற்கு பின்பாக மக்கள் பிரதிநிதிகள் பேச வேண்டும். நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற போது ஒரு பதட்டம். காரணம், ஒருவேளை என்னுடைய வாய்ப்பு மறுக்கப்பட்டு இன்னொரு நாள் என்று ஆகிவிடுமோ அல்லது நீக்கப்படுமோ என்ற ஒரு தவிப்பு இருந்தது. ஆனால் முடிவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக நான் அழைக்கப்பட்ட போது நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அவையில் அந்த ஐநா மன்றத்துடைய தலைவர் அமர்ந்திருக்கிறார். தேங்க்யூ பிரசிடென்ட், வணக்கம் என்று நான் சொல்லி அந்த 90 வினாடிகளில் பேசி முடித்துவிட்டு இறுதியாக நான் நன்றி என்று சொன்ன போது, பேசி முடித்து வெளியே வருகின்ற போதுதான் அங்கு எவ்வளவு தமிழர்கள் இருந்தார்கள் என்பதை நான் புரிந்து கொள்ள முடிந்தது. காரணம், நான் நம்முடைய பாரம்பரிய உடையாக ஒரு சில நாடுகளில் மட்டும்தான் அந்தந்த நாடுகளுடைய சீருடையோடு வந்திருந்தார்கள். அந்த விதத்தில் தமிழ்நாட்டுடைய சீருடையாக இருக்கின்ற வேட்டி சட்டையோடு உள்ளே சென்றவர்கள் வந்தபோது வாய்ப்புகள், வசதிகள் என்று ஒரு உற்சாகமான ஒரு நட்பை, நேசத்தை அங்கிருந்த தோழர்கள் பரிமாறினார்கள்.
மனித உரிமைகளுக்காக பேசுவதற்கான அந்த சந்தர்ப்பத்தை நான் நழுவ விட்டு விடுவனோ என்று கூட நான் கருதினேன். ஆனால் அது வாய்த்தது, பேசி முடித்தேன் என்பது இந்த ஆண்டுக்கான ஒரு சிறப்பான நிகழ்வாகவே என்னுடைய இதயத்தில் நான் பதிப்பித்துக் கொண்டிருக்கிறேன். கால ஓட்டத்தில் நம்முடைய கோபிநாத் போன்றவர்களும் சிங்க கணேசன் உள்ளிட்ட தோழர்களும் ஜெனிவாவில் உரையாற்றிட வேண்டும் என்னுடைய விருப்பத்தை நான் பதிவு செய்கின்றேன். அப்படி உங்களுக்கு விருப்பம் இருக்குமேயானால் அவசியம் அதற்கான முன்முயற்சிகளை நான் உங்களுக்காக எடுத்துத் தருவேன் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய வேண்டும். காரணம், இன்றைக்கு மனித உரிமைகளுக்கான காரணங்கள் நிறையவே இருக்கிறது. இங்க தனிமனித தர்மம் என்பது வேறு, அரச தர்மம் என்பது வேறு. அரசின் சார்பில் சில வேலைகள் இழக்கப்படுகின்ற அந்த அரச பயங்கரவாதத்தில் மக்கள் கொல்லப்படுகின்றனர், கடுமையான சித்திரவதைக்கு ஆளாக்கப்படுகின்றார். எனவே அது குறித்து பேசுவதற்காக நாம் இருந்திட வேண்டும். கண்டுக்கெதிரே நடைபெறுகின்ற அந்த அநீதிகளை கண்மூடி கொண்டு கடந்து போகின்றவன் ஒருபோதும் ஒரு மனிதனாக இருக்க முடியாது. சக மனிதனுடைய துன்பங்களை, துயரங்களை காக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. இங்கே தோழர் பேசுகின்ற போது சொன்னார், துவக்கத்திலே சொன்னார், இஸ்லாம் குறித்தும் கிறிஸ்துவம் குறித்தும் இந்து மதம் குறித்தும் எடுத்து சொன்னார். அது எவ்வளவு புனிதமானது, எவ்வளவு வலிமையானது என்பதை இங்கே கோடிட்டு காட்டினார். அரபு பாலைவனத்தில் சுலைமான் என்ற ஒரு இளைஞன், அவன் 24 மணி நேரமும் அவன் அல்லாஹ்வை மட்டுமே இதயத்தில் வருத்திக் கொண்டவன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆழ இதயத்தில் பதிப்பித்துக் கொண்ட காரணத்தினால் 5 வேளை தொழுகையை அவன் எப்பொழுதுமே தவிர்த்தவன் அல்ல. இப்படி அவர் வாழ்க்கை முழுவதும் இருந்துவிட்டு அவர் ஒரு நாள் இயற்கையை தழுவுகின்ற போது அவன் விரும்பியபடியே அவனுக்கு சொர்க்கம் வாய்க்கிறது. சொர்க்கம் வாய்க்கின்ற போது அங்கு இருக்கின்ற பெருமக்கள் கேட்கிறார், சுலைமான் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பதை நீ உறுதியாக நம்பினாயே என்று கேட்கிறார். ஆம், நான் 24 மணி நேரம் இறையை தவிர்த்து எதையும் நான் நினைத்தவன் அல்ல, எனவே எனக்கு கிடைக்கும் என்று நான் கருதினேன் என்று சொன்னான். அப்பொழுது சொல்லப்பட்ட செய்தி, நீ 24 மணி நேரம் இறைவனை நினைத்தாய், தொழுதாய் என்பதற்காக உனக்கு இந்த சொர்க்கம் கிடைக்கவில்லை. அதிர்ச்சி அடைகின்றான். 24 மணி நேரம் அந்த 5 வேளை கடமையை செய்தேன் என்பதற்காக இந்த சொர்க்கம் எனக்கு வாய்த்திருக்கிறது என்று கருதுகின்ற போது அதற்காக இல்லை என்று சொல்கிறாரே என்று அவன் விழிப்புறத்தை இல்லாக நினைக்கிறார். அப்படி என்று சொன்னால் இந்த சொர்க்கம் எனக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்ட போது சொல்லுகிறார்கள், இந்த உன்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு நாள் மட்டும் தொழுகை செய்ய மறந்து விட்டாய் அல்லது தவறி விட்டாய், எனவேதான் உனக்கு இந்த சொர்க்கம் வாய்த்திருக்கிறது என்று சொன்ன போது அவன் அதிர்ச்சி அடைகிறான். எப்பொழுது அது நடந்தது என்று கேள்வியை கேட்கிறான். அப்பொழுது சொன்னால், இது போன்ற ஒரு குளிர்காலம், மழை பெய்து இருக்கிறது, குளிர்காலம் பொய்ந்து இருக்கிறது, நீ கடக்கின்ற பாதையில் ஒரு கூடை குட்டி குளிரில் ஆட்பட்டது, மழையில் நனைந்ததன் காரணமாக நடுங்கிற குரலில் இன்னும் சற்று நேரத்தில் ஒருவேளை உயிர் குறித்து விடுமோ என்பது முடங்கல் சத்தத்தோடு கிடந்த போது சுலைமான் இவனுடைய இதயத்தில் அதை எடுத்து வாரி எடுத்துக் கொண்டு உன்னுடைய கோட்டில் வைத்து அந்த துணியால் அதை துடைத்து அந்த பூனைக்குட்டியை அசுவாசப்படுத்தினாய். உன்னுடைய இதயத்துடைய கதகலப்பு, உன்னுடைய உடலில் இருக்கிற அந்த உஷ்ணம் அந்த பூனைக்குட்டிக்கு சென்று அது சகஜ நிலைக்கு திரும்பி கண்பிடித்து ஒரு மகிழ்ச்சியான பார்வை உன்னை பார்த்த போது அங்கே தொழுகைக்கான நேரம் முடித்து விட்டது. இருந்தாலும் நீ அந்த பள்ளிவாசலுக்கு வந்தாய். எனவே அந்த பள்ளிவாசலுக்கு நீ தொழுகை செய்யாமல் வந்ததின் காரணமாக அல்ல, ஆனால் படைப்பின் பொருள் என்பது என்னவென்றால் எல்லா உயிர்களும் என் உயிராக நீ பார்த்த காரணத்தினால்
ஒரு பூனை என்று நீ கடந்து விடாமல் அந்த பூனையினுடைய உயிருக்காக நீ போராடியதன் காரணமாக உனக்கு இந்த சொர்க்கம் கிடைத்திருக்கிறது என்று சொன்னதை நான் நினைவுபடுத்துவதற்கான காரணம், ஒவ்வொரு உயிரும் இந்த மண்ணில் நாம் நேசிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஒவ்வொருவரையும் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. கொடுமையில் எங்கே நடந்தாலும் கண்மூடிக்கு சென்றுவிடக் கூடாது. அது குறித்து நாம் பேச வேண்டும், அது குறித்து விவாதிக்க வேண்டும். சில ஆண்டுகளுக்கு முன்பாக கொரோனா காலகட்டத்தில் நீங்கள் செய்திருக்கிற அந்த சாதனையெல்லாம் காட்டினீர்கள். அந்த கண்ணுக்கு தெரியாத உயிர்கொல்லி கொரோனா வைரஸ் கிருமி மனிதர்களுக்கு மீது நடத்திய அந்த மாபெரும் யுத்தத்தில் லட்சக்கணக்கான உயிர்கள் பலி போனது. அந்த பலிபோன காலகட்டத்தில் உலகமே முடங்கியிருந்த காலகட்டத்தில் ஒரு சில அமைப்புகள் மட்டும்தான் உயிரை பணையில் வைத்து வீதிக்கு வந்து மக்களுக்கான உதவியை தேசத்தை செய்திருக்கிறது. அந்த பணியை நீங்கள் நிறைவாக செய்திருக்கிறீர்கள் என்று பார்க்கின்ற போது மனம் புரிந்து போகிறது. அந்த கொரோனா காலகட்டத்தில் அரையுலகம் என்று பேசப்படுகின்ற அமெரிக்க தேசத்தில் மினிசோட்டா மாநிலத்தில் மினியாபோலிஸ் என்ற ஒரு நகரத்தில் ஒரு கருப்பு இளைஞர் ஜார்ஜ் ஃபிளைட் என்ற ஒரு 40 வயது இளைஞர், அவன் மரணம் தருவாய் வரையும் அவன் யார் என்று உலகத்திற்கு தெரியாது. அவன் ஒன்றும் நன்னடத்தை கொண்டவனும் அல்ல. அவன் மீது ஏற்கனவே வழக்குகள் ஏறவே இருக்கிறது. சின்ன சின்ன திருட்டு வழக்கில் சின்ன சின்ன தவறுகளை செய்திருக்கிறான். அவனை தேடி பிடிக்கின்ற சர்வ வல்லமை படைத்த அந்த அரைவுலகம் காவல்துறை அவனை கொடூரமாக அவனை பிடித்து ஏறக்குறைய 9 நிமிடங்கள் அந்த காவல்துறை அதிகாரி தன்னுடைய கால்களால் அவனுடைய கழுத்தை அழுத்தி நெருக்கிக் கொண்டிருந்தது. ஃபிளைட் கெஞ்சுகிறான், நான் தப்பி ஓட மாட்டேன், நான் உங்களிடம் நான் கட்டுப்படுகின்றேன், என்னால் சுவாசிக்க முடியவில்லை, என்னை அனுமதியுங்கள் என்று அவன் கேட்டபோது சுற்றுவட்டாரத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் கைகளில் கைபேசி இருக்கிறது, அதை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். காவல்துறை அவர்களை நிறுத்துகிறது. ஆனால் இருந்தாலும் அந்த காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த வேளையில் சரியாக 9 நிமிடங்களில் அவனுடைய உயிர் பிரிகிறது. இறந்தவன் ஒரு கருப்பிடத்தவன். அவன் மீது வழக்குகள் இருக்கிறது, மாற்றமில்லை. ஆனால் குற்றவாளியாக இருந்தாலும் அவன் கொல்லப்பட்ட முறை என்பது மனித முறைகளுக்கு எதிரான ஒன்று, மனித உரிமைகளுக்கு எதிரான ஒன்று என்று அமெரிக்கா மட்டும் போராட வரவில்லை தோழர்களே, உலகம் முழுவதும் அவனுக்காக வீதிக்கு வந்து போராடியது. இங்கே கொரோனா காலகட்டம், நான் ஏற்கனவே தோழருடன் பேசியிருக்கிறேன். பீப்பிள் வாட்ச் என்று சொல்லப்படுகின்ற மக்கள் கண்காணிப்புடைய மனித உரிமை ஆணையத்துடைய காவலராக இருக்கின்ற ஹென்றி டிபேட் அவருடைய தலைமையிலான ஒரு அமைப்பு. அது காவல் சித்திரவதைக்கு எதிரான ஒரு கூட்டு இயக்கத்தை வைத்திருந்தது. நான் இருந்த இயக்கத்தில் நான் அதனுடைய உறுப்பினராக இருந்தேன். அது குறித்து பேசப்படுகின்ற ஒரு நிகழ்வு நடந்தது. அதற்காக சென்னையில் கூட கட்டுப்பாடுகளை எல்லாம் உடைத்துவிட்டு அந்த போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டது என்று சொன்னால், மனித உரிமைகள் எங்கெல்லாம் மீறப்படுகிறதோ அவன் நமக்கு வேண்டப்பட்டவன் என்பதை எல்லாம் கடந்து அவன் இந்த மனித குலத்தின் மனிதன் என்பதை நாம் புரிந்து கொண்டு அதற்காக போராட வீதிக்கு வர வேண்டும் என்பதுதான் மனித உரிமை ஆணையத்தில் இருக்கின்ற கடமை என்பதை நீங்கள் இதயத்தில் பதித்துக் கொள்ள வேண்டும். கருப்பிடத்தவன் என்று வெள்ளையர்கள் ஒதுக்கிவிடவில்லை. இறந்தவன் அமெரிக்கன் என்று அமெரிக்க மக்கள் ஒதுக்கிவிடவில்லை. அங்க இருக்கிற இந்திய வம்சாவளியினர் பங்கேற்றார்கள். உலகம் முழுவதும் மக்கள் பங்கேற்றார்கள். அப்பொழுதும் இன்றைக்கு இருக்கின்ற அதிபர் தான் அப்பொழுதும் ஆட்சியில் இருந்தார், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். அரிதிலும் அரிதாகத்தான் அந்த அமெரிக்க அதிபர் அந்த வெள்ளை மாளிகையில் இருந்து நேசனான அது ஏதாவது யுத்த காலகட்டங்களில் மட்டும்தான் அங்கு உள்ளே இருக்கிற அந்த பாதாள அறையில் சென்று தஞ்சமடைய வேண்டும். ஜார்ஜ் ஃபிளைட் ஒன்றும் புகழ்பெற்ற மனிதன் அல்ல, உலகம் அறிந்த மனிதன் அல்ல, அவன் ஒன்றும் பெரிய நட்சத்திரம் அல்ல. ஆனால் அவன் கொல்லப்பட்ட முறை தவறானது என்பதை உணர்ந்து மக்கள் வீதிக்கு வந்து வெள்ளை மாளிகை முற்றுகையிட்ட போது அமெரிக்காவுடைய அதிபராக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் பதுங்கரைக்கு சென்று பதுங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது என்று சொன்னால் மனித உரிமைகள் தான் உலகத்தின் தலை சிறந்த உரிமைகளாக இருக்கிறது என்பதற்கு சான்றாக
மனித உரிமைகளும் ஜனநாயகம் பெரியது. அரசு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அது கட்டுப்பட்டவராகத்தான் ஜார்ஜ் ஃபிளாய்டினுடைய மரணத்தில் இன்றைய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அப்பொழுது மருத்துவராக இருந்தார். அவர் கட்டுப்பட்டு பாதாள அறைக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. எனவே அவர் எப்பேற்பட்ட மனிதராக இருந்தால் மனித உரிமைகள் மீறப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு மண்டியிட்டு அதற்கான மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழல் வந்தே தீரும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே நீங்கள் இதயத்தில் மதித்துக் கொள்ள வேண்டிய ஒன்றை ஒன்றுதான் நம்முடைய வாழ்நாள் கடமை என்பது. எதை கண்டு நாம் கடந்து விடாமல் அந்த போர்க்குணத்துடன் வீறு கொண்ட ஒரு சமூக போராளியாக மனித உரிமை காவலர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சூழல் உருவாகுமையானால் ஒரு பகுதியில் நீங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த பகுதியில் எந்த அநீதியும் நடக்காது என்பதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளலாம். காரணம், அந்த சகோதரன் வந்து விடுவான் என்பதை புரிந்து கொள்வார். அல்லது தங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமானால் மனித உரிமையை சார்ந்த தோழர் இருக்கிறார், அவரிடம் முறையிடலாம் என்ற ஒரு எண்ணம் உருவாகும். எனவே நீங்கள் மனித உரிமைகளுக்காக போராட வருகின்ற நீங்கள் அது ஒரு எளிதான காரியமும் அல்ல. என்று சொன்னால் மனித உரிமைகள் மீறலுக்காக நாம் வீதிக்கு வருவது என்பது சாதாரண மனிதர்களை எதிர்த்து போராடுவது என்பது வேறு. அதற்கு மக்களும் அரசுகளும் துணைகிறது. ஆனால் ஒரு அரசை எதிர்த்து நீங்கள் களமாட வேண்டும் போது மிகப்பெரிய அச்சுறுத்தல் வரும். அப்ப அச்சுறுத்தல் வரும் என்று சொன்னால் நீங்கள் பலமாக இருக்க வேண்டும். நீங்கள் பலமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மட்டுமே அல்லாமல் உங்களை சார்ந்த மனிதர்களை நினைத்துக் கொள்ள வேண்டும். நாள்தோறும் தொடர்பில் இருக்க வேண்டும். உலக நடப்புகளை கண்காணித்துக் கொண்டே வர வேண்டும். எங்கெல்லாம் பிரச்சனை ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் அது குறித்த தீர்வுகள் என்ன, எப்படி அது முடித்து வைக்கப்படுகிறது என்பதை நீங்கள் தீர உள்வாங்கி அது குறித்த கருத்தியலை நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் மாற்றி உள்வாங்கிக் கொண்டால் இன்னும் அது வீரியத்துடன் போராடுவதற்கான வாய்ப்பாக இருக்கும் என்பதை நேரத்தை பதிவு செய்து காலத்தின் அருமைப்பாட்டை கருதி அன்பின் தோழர்களே, நான் இந்த நிகழ்ச்சி முடியும் வரை இருக்க வேண்டும் என்ற உணர்வு என்னிடம் இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு நான் செல்ல வேண்டிய கடமைப்பாட்டில் இருக்கின்ற காரணத்தினால் அது குறித்து எனக்கு விடையளித்து அனுப்பி வைக்கும்படி அன்புடன் கேட்டு இடம் சார்கின்றேன். நன்றி, வணக்கம்.